नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की मध्यमा पाठ्य पुस्तक भाग 2 पगुदी 2 गद्य उரைநடை पाठ 5 पाठम 5 पृष्ठ संख्या 43 पक्कम 43। पाठ का शीर्षक है पाठத்தின் தலைப்பு சித்தார்த் கா கிரக தியாக. சித்தார்த் என்பது கௌதம் புத்தரை குறிக்கின்றது. கௌதம் புத்தரது மூல பெயர் சித்தார்த் என்பதாகும். கிரக தியாக என்றால் வீட்டை விட்டு அவர் சென்றது, வீட்டை தியாகம் செய்து சென்றது. கிரக என்றால் வீடு, தியாக என்றால் விட்டு செல்தல், தியாகம் செய்து விட்டு செல்தல். இந்த பாடம் ஒரு சிறிய நாடகம் போன்ற வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 2 பகுதிகள் உள்ளன, 2 காட்சிகள் உள்ளன. முதல் காட்சியை பார்க்கலாம். திருஷ்ய 1 காட்சி 1। यशोधरा अपने शयन कक्ष में पुत्र राहुल के साथ लेटी हैं। யசோதரா, யசோதரா என்பது கௌதம புத்தருடைய மனைவியின் பெயர். கௌதம் புத்தர் என்ற பெயர் பின்னாட்களில் அவருக்கு வந்த பெயர். ஆரம்பத்தில் அவரது பெயர் சித்தார்த். எனவே சித்தார்த்தரின் மனைவியான யசோதரா அப்பனே ஷயன கக்ஷமே, ஷயன கக்ஷ என்றால் படுக்கை அறை, புத்திர ராகுல் கே சாத் தனது மகன் ராகுல் உடன் லேட்டி ஹே படுத்து கொண்டு இருக்கின்றாள். கமரே கா தர்வாஜா தீரே சே खुलता है, அறையின் கதவு மெல்லமாக திறக்கின்றது. தீரேசே மெல்லமாக, खुलता है திறக்கின்றது. யசோதரா சௌங்க்தே ஹுயே, சௌங்க்தே ஹுயே என்றால் திடீரென்று யாரோ திறப்பதனால் உண்டான ஒரு அதிர்ச்சி. சௌங்க்னா ஒரு அதிர்ச்சியுடன் கேட்கின்றாள். கௌன், யார்? சித்தார்த். அதற்கு சித்தார்த்த பதில் கூறுகின்றார். क्यों चौंक गई यशोधरा? யசோதரா ஏன் அதிர்ச்சி அடைந்து விட்டாய்? क्यों चौंक गई, ஏன் அதிர்ச்சி அடைந்தாய்? யசோதரா, யசோதரா பதில் கூறுகின்றார். உட்தே ஹுயே, படுக்கையிலிருந்து எழுந்த வண்ணம். ஆரியபுத்திர அபி சோயே நகி. ஆரியபுத்திர என்று பொதுவாக கணவரை அழைக்கும் ஒரு வழக்கம் உள்ளது அந்த காலங்களில். ஆரியபுத்திர அபி சோயே நகி, இதுவரையில் தூங்கவில்லையா? சோயே நகி, தூங்கவில்லையா? சித்தார்த், சித்தார்த்த பதில் கூறுகின்றார். யசோதரா आज तक सोया ही तो था, अब तो जागने की वेला आ गई है। யசோதரா, இன்று வரையில் தூங்கிவிட்டேனே. ஆஜ் தக் சோயா ஹி தோ தா, தூங்கிக் கொண்டுதானே இருந்தேன், தூங்கிவிட்டேனே. சோயாஹி, தூங்கிவிட்டு தானே இருந்தேன். அப் தோ ஜாகனே கி வேலா ஆகி, இப்பொழுது எழுந்திருக்கும் வேளை வந்துவிட்டது. வேலா என்றால் நேரம், வேளை, ஆகி வந்துவிட்டது. யசோதரா கியா சூரியோதய ஹோனே வாலா ஹே? என்ன சூரிய உதயமாக போகின்றதா? சூரியோதய ஹோனே வாலா ஹே, என்ன சூரிய உதயம் ஆகப் போகின்றதா? அதாவது காலை வந்து விட்டதா என்பது பொருள். சித்தார்த் ஷாயத் ஹோ ஜாயே, ஹா தும் கியூ நஹி சோயி? ஷாயத் ஹோ ஜாயே, ஒருவேளை ஆகலாம். அதாவது இவர் பேசுவது பூடகமாகவே பேசுகின்றார். அவர் சந்நியாசத்திற்கு செல்ல போகின்றார் அல்லவா, எனவே அதை மனதில் கொண்டு அவரது பேச்சில் ஒரு பூடகம் இருக்கின்றது. யசோதரா சாதாரணமாக கேட்கின்றார். ஷாயத் ஹோ ஜாயே, ஒருவேளை சூரிய உதயம் ஆகலாம். ஹா தும் கியூ நஹி சோயி, நீ ஏன் தூங்கவில்லை? யசோதரா ராகுல் அபி அபி தோ சோயா ஹே, ராகுல் இப்பொழுதுதான் தூங்கினான். அபி அபி, இப்பொழுதுதான். சோயா ஹே, தூங்கியுள்ளான். சித்தார்த் அப் தும் பி சோ ஜாவோ. யசோதரா மை சலும், இப்பொழுது நீயும் தூங்கு யசோதரா. நான் போகிறேன், நான் போகிறேன் என்றும் கொள்ளலாம், நான் போகட்டுமா என்ற அர்த்தத்திலும் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். மை சலும்,
போகலாமா? போகட்டுமா? யசோதரா, थोड़ी देर बैठिए, சற்று நேரம் அமருங்களேன். थोड़ी देर, சற்று நேரம். बैठिए, அமருங்கள். पृष्ठ संख्या 44, பக்கம் 44. सिद्धार्थ, जागने के बाद बैठा नहीं जाता बल्कि चला जाता है. அவர் கூறுகின்றார், ஜாகனே கே பாத், விழித்த பிறகு, பைட்டா நஹி ஜாத்தா, உட்கார முடியாது, உட்காருதல் முடியாது. பைட்டா நஹி ஜாத்தா, உட்காருதல் முடியாது. பல்கி சலா ஜாத்தா ஹை, ஆனால் செல்ல வேண்டும். எழுந்திருந்த பிறகு உட்காரக்கூடாது, சென்று கொண்டே இருக்க வேண்டும். இங்கு எழுந்திருத்தல் என்பதை புத்தி விழிப்பதை சுட்டிக்காட்டி பூடகமாக சித்தார்த்த கூறுகின்றார். யசோதரா, आज आप कैसी बातें कर रहे हैं? இன்று நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள்? कैसी बातें कर रहे हैं, எப்படி பேசுகின்றீர்கள்? सिद्धार्थ, मैं तो तुम्हें देखने आया था, நானோ உன்னை பார்க்க வந்தேன். देखने आया था, பார்க்க வந்தேன். राहुल अपनी माता के अंक में सुख की नींद सो रहा था. ராகுல் தனது தாயாரின் அரவணைப்பில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான், தூங்கிக் கொண்டு இருக்கிறான். சோ ரஹா ஹே, தூங்கிக் கொண்டு இருக்கிறான். மாதா கே அங்க் மே, அங்க் என்பது அங்கத்தில் என்ற ஒரு அர்த்தம். இங்கு அரவணைப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிய குழந்தை தாயார் அரவணைத்து கொண்டிருக்கின்றார். எனவே சுக்குக்கி நீந்து சோ ரஹா ஹே, சுகமாக தூங்கிக் கொண்டு இருக்கின்றான். தும் அப்னே புத்திரமே ரமி ஹோ, நீ உனது மகனிலேயே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய், அதாவது உன் மகனுடன் ஆனந்தமாக இருக்கின்றாய் என்பது பொருள். ரமி ஹோ, தும் பாக்யவதி ஹோ யசோதரா, நீ பாக்யவதி, பாக்யம் செய்தவள் என்று சித்தார்த் யசோதராவிடம் கூறுகின்றார். யசோதரா, मैं तो आपको पाकर ही भाग्यवती हुई हूँ, நானோ உங்களை பெற்ற உடனேயே, உங்களை கணவனாக பெற்ற உடனேயே பாக்யவதியாகிவிட்டேனே. மாய்தோ, நானோ, ஆப்கோ பாக்கர்ஹி, உங்களை அடைந்து, உங்களை கணவராக அடைந்து, பாக்யவதி ஹுயி ஹூ, பாக்யவதியாகி விட்டேன். பாக்யவதி ஹுயி ஹூ, பாக்யவதி ஆகிவிட்டேன். सिद्धार्थ, मैं तो जागना चाहता हूँ ताकि शेष सभी को जगा सकूं. विदा. சித்தார்த்த கூறுகின்றார், மாய்தோ ஜாகனா சாஹத்தா ஹூ, நான் எழுந்திருக்க விரும்புகின்றேன், விழிக்க விரும்புகின்றேன், விழித்திருக்க விரும்புகின்றேன். தாக்கி, தாக்கி என்றால் சோதட் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம். அதனால், அதன் மூலமாக என்பது பொருள். தாக்கி சேஷ சபிகோ, மற்றவர்கள் அனைவரையும், மீதி இருக்கும் மற்றவர்கள் அனைவரையும், ஜகாசக்கும், எழுப்ப முடியும். நான் எழுந்திருந்து விட்டேன், மற்றவர்களை எழுப்ப வேண்டும். விதா, விதா என்றால் சென்று வருகிறேன், போய் வருகிறேன் என்று கூறுகின்றார். சித்தார்த்த சலே ஜாத்தே ஹே, இப்படி சொல்லி சித்தார்த்தர் சென்று விடுகின்றார். சலே ஜாத்தே ஹே, சென்று விடுகின்றார். திருஷ்யதோ, காட்சி 2. சூரியோதய ஹோ ரஹா ஹே, சூரிய உதயம் ஆகிக் கொண்டு இருக்கின்றது. நதி கே தட் பர் சித்தார்த் अपने सेवक चंदक के साथ खड़े हैं. நதிக்கரையில், நதி கே தட் பர், நதிக்கரையில் சித்தார்த் अपने सेवक, தனது சேவகனான சந்தக், சேவகனின் பெயர் சந்தக், அவனுடன் खड़े हैं, நின்று கொண்டு இருக்கின்றார். सिद्धार्थ, चंदक ये नदी की, सिद्धार्थ, चंदक ये नदी ही கபிலவஸ்து கி சீமா ஹேனா. சித்தார்த்த சந்தக்கை கேட்கின்றார், சந்தக், இந்த நதிதான் கபிலவஸ்துவின் எல்லை அல்லவா? கபிலவஸ்து என்ற இடத்தில்தான் சித்தார்த்தர் பிறந்தார். அவரது ஊர், அவரது இடம், அந்த இடத்தின் எல்லையை குறிப்பது அந்த நதி. அவர் ஒரு நதியை சேர்ந்திருக்கின்றார். அந்த நதியை குறித்து கூறுகின்றார். இந்த நதிதான் கபிலவஸ்துவின் எல்லை அல்லவா? சீமா என்றால் எல்லை, ஹைனா இல்லையா?
சந்தக் हाँ प्रभु, ஆமாம் பிரபுவே, ஆமாம். सिद्धार्थ मैं इस भूमि पर युवराज नहीं हूँ. चंदक अच्छा, थोड़ा विश्राम करें. मैं इस भूमि पर युवराज नहीं हूँ. நான் இந்த பூமியில் யுவராஜன். யுவராஜ் என்றால் இளவரசர். இங்கு நான் இளவரசர் இல்லை. அச்சா थोड़ा विश्राम करें. சரி, சற்று ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். விஷ்ராம், விஷ்ராம் என்றால் ஓய்வு. கரே எடுத்துக்கொள்வோமாக, சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வோமாக. छंदक प्रभु हम कपिलवस्तु से बहुत दूर हैं, लौटने में देर हो जाएगी. छंदक கூறுகின்றார், பிரபு எஜமானரே, ஹம் கபிலவஸ்து சே பஹோத் தூர் ஹேன், நாம் கபிலவஸ்துவிலிருந்து வெகு தொலைவில் இருக்கின்றோம். लौटने में देर हो जाएगी, திரும்பிச் செல்ல நேரமாகிவிடும். அதாவது சித்தார்த்த ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்கின்றார் அல்லவா, அதற்கு பதிலாக சந்தக் கூறுகின்றார், ஓய்வெடுத்து கொண்டால் நேரமாகிவிடும், கபிலவஸ்து வெகு தொலைவில் இருக்கின்றது, போக வேண்டும் என்று சந்தக் கூறுகின்றார். லவுட்டனேமே தேர் ஹோ ஜாயேகி, திரும்ப நேரமாகிவிடும். சித்தார்த் மை அப் லவுட்டங்கா நஹி சந்தக், நான் இப்பொழுது திரும்ப மாட்டேன், திரும்பி வரமாட்டேன். சந்தக் சந்தக் நான் திரும்பி வரமாட்டேன் என்று சித்தார்த்த கூறுகின்றார். சந்தக் ये सब आप क्या कह रहे हैं स्वामी? எஜமானரே, நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இவையெல்லாம் என்ன என்ன கூறுகின்றீர்கள்? ஏ சப் ஆப் கியா கஹ ரஹே ஹை, இதெல்லாம் என்ன சொல்கின்றீர்கள்? நீங்கள் புரியவில்லையே எனக்கு என்று சந்தக் மிகவும் வருத்தத்துடன் கேட்கின்றார். சித்தார்த் சந்தக் அப் தும் லவுட் ஜாவோ. சந்தக் இப்பொழுது நீ திரும்பி செல். லவுட் ஜாவோ, திரும்பி செல். छंदक पर प्रभु आपके बिना महाराज राजमाता. எஜமானரே, பிரபுவே, நீங்கள் இல்லாமல் மகாராஜ் ராஜமாதா எல்லோரும், அதாவது அவன் கூற விரும்புகின்றான், நீங்கள் இல்லாமல் சென்றால் மகாராஜா ராஜமாதா எல்லோரும் கேட்பார்களே, என்ன பதில் சொல்வது என்ற அர்த்தத்தில் சந்தக் வினவுகின்றான். सिद्धार्थ सब एक दूसरे के बिना जी लेते हैं, जो मुझे चाहिए उसे मैं खोजने जा रहा हूँ. छंदक लो, ये युवराज के राजसी वस्त्र, महाराज को लौटा देना. सिद्धार्थ கூறுகின்றார், சப் ஏக் दूसरे के बिना जी लेते हैं, எல்லோரும் ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஒருவர் இருந்தால்தான் மற்றவர் வாழ்வார் என்பதில்லை. ஏக் दूसरे के बिना, ஒருவர் மற்றவர் இல்லாமல் ஜீ ரஹே ஹேன், ஜீ லேத்தே ஹேன், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். அதாவது யாருக்கும் யாரும் ஆதாரம் இல்லை என்ற அர்த்தத்தில் சித்தார்த்த கூறுகின்றார். ஜோ முஜே சாஹியே உசே மை கோஜ்னே ஜா ரஹா ஹூம், எனக்கு எது தேவையோ அதை தேட நான் செல்கின்றேன். ஜோ முஜே சாஹியே, எனக்கு எது வேண்டுமோ, உசே அதை, खोजने जा रहा हूँ, தேடுவதற்காக செல்கின்றேன். சந்தக் லோ, ஏ யுவராஜ் கே ராஜசி வஸ்திர. சந்தக் இந்தா எடுத்துக்கொள். லோ என்றால் எடுத்துக்கொள். யுவராஜ் கே ராஜசி வஸ்திர, நான் இளவரசனாக இருந்ததற்கான இந்த ராஜாங்க உடைகள், அரச உடைகள், இதையெல்லாம் எடுத்துக்கொள். மகாராஜ் கோ லவுட்டா தேனா, ராஜாவிடம் கொண்டு திருப்பி கொடுத்து விடு. சந்தக் ये क्या कर रहे हैं प्रभु, என்ன செய்கிறீர்கள் பிரபு, என்ன செய்கிறீர்கள்? सिद्धार्थ मैं आज से तुम्हारा प्रभु नहीं, मेरा किसी से कोई संबंध नहीं, मैं तो बस पथ का भिखारी हूँ. சந்தக் சித்தார்த்த கூறுகின்றார், मैं आज से तुम्हारा प्रभु नहीं हूँ, இன்று முதல் நான் உனது பிரபு அல்ல, உனது எஜமானன் அல்ல. மேரா கிசி சே கோயி சம்பந்த் நஹி, எனக்கு யாருடனும் எந்த தொடர்பும் இல்லை. கிசி சே யாருடனும், சம்பந்த் நஹி எந்த விதமான தொடர்பும் இல்லை. மை தோ பஸ் பத்கா பிகாரி ஹூ, பாதையின் வழிப்போக்கனாக உள்ள ஒரு பிச்சைக்காரன். பிகாரி என்றால் பிச்சைக்காரன். சந்தக் என்று சந்தக்கை நோக்கி கூறுகின்றார்.
सिद्धार्थ एक एक करके अपने वस्त्र उतार कर चंदक को देते हैं. चंदक रोता है. சித்தார்த்த ஒரு ஒன்றாக தனது ஆடைகளை களைந்து சந்தக்கிடம் கொடுக்கின்றார். ஏகே கற்கே என்றால் ஒன்று ஒன்றாக. அப்பனே வஸ்திர உத்தார்கர் தனது வஸ்திரங்களை எல்லாம் களைந்து சந்தக்கோ தேத்தே சந்தக்கிடம் ஒப்படைக்கின்றார். சந்தக் ரோத்தா ஹே சந்தக் அழுகின்றார். சித்தார்த் मैं भिक्षुक हूँ, तुम्ही से पहली भिक्षा मांगता हूँ. இனிமேல் நான் ஒரு பிக்ஷுக். பிக்ஷுக் என்றால் யாஜகம் வாங்கி உணவு யாரிடமாவது கேட்டு அந்த உணவு கிடைக்கும் உணவை சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும். அவர் பிக்ஷுக். நான் இன்று முதல் பிக்ஷுக். துமி சே பஹலி பிக்ஷா மாங்கதா ஹூ, உன்னிடம்தான் முதல் பிக்ஷை கேட்கின்றேன். உன்னிடம் முதலாக கேட்கின்றேன், பிக்ஷை கேட்கின்றேன். சந்தக் ரோத்தே हुए அழுது கொண்டே, ये क्या कह रहे हैं महाराज, ये क्या कह रहे हैं महाराज, என்ன கூறுகின்றீர்கள் அரசரே, என்ன கூறுகின்றீர்கள்? सिद्धार्थ मुझे महाराज न कहो चंदक, नदी से जल लाकर मेरे ये राजसी केश काट दो. सिद्धार्थ கூறுகின்றார், मुझे महाराज न कहो चंदक, என்னை மகாராஜ் என்று அழைக்காதே சந்தக். நதி சே ஜல் லாக்கர், நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து மேரே ஏ ராஜசி கேஷ், எனது இந்த அரச குமாரன் போல அமைந்து வைத்து கொண்டிருக்கின்ற இந்த முடியை, ஜடா முடியை, கேஷ் என்றால் முடி, காட்டுதோ, காட்டுதோ என்றால் இதை அறுத்து போடு, இந்த முடியை களைந்து போடு என்று கூறுகின்றார் சித்தார்த். சந்தக் प्रभु ये नहीं होने का कभी, பிரபுவே இது நிச்சயமாக நடக்காது, இது நான் செய்ய மாட்டேன். முடியை களை என்று கூறுகின்றார் அல்லவா, முடியை எடுத்து விடச் சொல்கின்றார். அது அவனால் முடியவில்லை. எனவே சந்தக் அப்படி கூறுகின்றான், என்னால் முடியாது. சித்தார்த் तुम्हारे मना करने पर भी ये कटेंगे अवश्य ही, फिर तुम ही क्यों नहीं काट देते? துமாரே மனா கர்ணே பர்பி, நீ மாட்டேன் என்று சொன்னாலும் கூட, மனா கர்ணா என்றால் வேண்டாம் என்று சொல்லுதல், மறுத்தல். நீ மறுத்தால் கூட, ஏ கட்டேங்கே அவசியகி, இந்த முடி நிச்சயமாக களையப்படும், அறுக்கப்படும், வெட்டப்படும். பிற் துமி கியூ நஹி காட்டு தேத்தே, அப்படி இருக்கும் பொழுது நீயே இதை வெட்டி விடலாமே, எப்படியும் இது வெட்டப்படும், நீயே வெட்டி விடேன் என்று சித்தார்த்த கேட்கின்றார். சந்தக் உன்கே பால் காட்டு தேத்தா ஹே, அதனால் சந்தக் சித்தார்த்தருடைய தலைமுடியை வெட்டி விடுகின்றார், களைத்து விடுகின்றார். சித்தார்த் பிரசன்ன ஹோக்கர், சந்தோஷமாக, பிரசன்ன என்றால் சந்தோஷமாக, ஜாவோ சந்தக் தும்ஹாரா கல்யாண் ஹோ, அப் தும் ஜாவோ, ஜாவோ சந்தக், சந்தக் போய் வா, தும்ஹாரா கல்யாண் ஹோ, உனக்கு நல்லது நடக்கட்டும், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். அப் தும் ஜாவோ, நீ செல், நீ போ. சந்தக் பிரபு லவுட் சலியே, திரும்பி வாருங்கள், திரும்புங்கள், வாருங்கள் என்று சந்தக் அழுது கொண்டே கூறுகின்றான். சித்தார்த் ஜாவோ சந்தக், அப் தேர் ந கரோ, ஜாவோ, போயிட்டு வாப்பா, போயிட்டு வா சந்தக், நீ போய் வா. அப் தேர் ந கரோ, இப்பொழுது தாமதப்படுத்தாதே. जाओ पो. चंदक रोते हुए दोनों घोड़ों को लेकर नदी पार कर जाता है. சந்தக் அழுது கொண்டே 2 குதிரைகளையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து செல்கின்றான். दोनों घोड़ों को लेकर, 2 குதிரைகளையும் எடுத்துக்கொண்டு நதி பார் கர் ஜாத்தா ஹை, நதியை கடந்து செல்கின்றான். சித்தார்த் ஸ்வயம், தானே பேசிக்கொள்கின்றார். சித்தார்த் ஸ்வயம் என்றால் தனக்குடனே, தன்னுடனே பேசிக்கொள்ளுதல். सिद्धार्थ उठो और आगे बढ़ो, चारों दिशाएं तुम्हारी प्रतीक्षा कर रही हैं, जब तक निर्वाण का पथ न मिले चलते चलो, चलते चलो. சித்தார்த்த தனக்குள்ளேயே பேசிக்கொள்கின்றார். சித்தார்த் உठो, எழுந்திரு, और आगे बढ़ो, முன்னேறிச் செல், आगे बढ़ो, முன்னேறிச் செல். चारों दिशाएं तुम्हारी प्रतीक्षा कर रही हैं, 4 திசைகளும்
உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. பிரதீக்ஷா என்றால் எதிர்பார்த்தல். திஷாயே திசைகள், 4 திசைகளும் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. अब तक निर्वाण का पथ न मिले, जब तक निर्वाण का पथ न मिले चलते चलो चलते चलो. जब तक எதுவரையில் நிர்வாண் का पथ न मिले. நிர்வாணம் என்றால் முக்தி, எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுதல். விடுபடுவதற்கான பாதை கிடைக்காத வரையில் கிடைக்கும் வரையில் चलते चलो चलते चलो, சென்று கொண்டே இரு. जब तक निर्वाण का पथ न मिले, முக்தி பாதை, சுதந்திர பாதை, இந்த கட்டுகளிலிருந்து சுதந்திர பாதை எதுவரையில் கிடைக்கவில்லையோ அதுவரையில் சென்று கொண்டே இரு. இப்படி சொல்லலாம், கிடைக்கும் வரையில், முக்தி கிடைக்கும் வரையில் சென்று கொண்டே இரு என்ற அர்த்தத்தில் கூறுகின்றார். இது ஒரு அற்புதமான ஒரு நாடகம். சித்தார்த்தரை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும், கௌதம புத்தரை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். அவர் எப்படி சந்நியாசம் வாங்க வேண்டும், சந்நியாசியாக வேண்டும், உலகை துறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டை விட்டு முதலில் கிளம்புகின்றார் என்பதை வர்ணிக்கும் பாடம் இது. இதை நீங்கள் படித்து பாருங்கள். இதை படிக்கும் பொழுது இதில் உள்ள வார்த்தைகளை, சொற்களை நன்கு புரிந்து கொண்டு படியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு பேசுவது சுலபமாகிவிடும். சரியா? நன்றி, தன்யவாத்.